பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஞானப்பாட்டு புத்தகத்திலே 4வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 4 முதல் 4 சரணங்கள். உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே, என்னை காக்கும் உண்மையுள்ள மா பெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள் எழுப்பிடும். 4வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள். உலகத்தாய் பலமுள்ள கையாலாண்டு தினமே, என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள் எழுப்பிடும். கர்த்தரின் திருநாளான இந்த நாள் மாயின்பமே, இதில் ஓய்வும் உண்மையான ஆறுதலும் இவ்விதே. ஆவியானவர் மோட்ச வழி காட்டுவார், என் ரட்சிப்பாய் நடப்பிக்க இந்த வேளை தாக்காதே. தேவதயவை சிந்திக்க என்னை தோண்டியேவுமே, என் ஜெபம் புகழ்ச்சியும் வானவரும் இரவும். என்னை பார்க்கிறோம் தித்திக்கும் உம்முடைய வசனம், ஆத்துமத்தை போஷிப்பிக்கும் ருசியான அமிர்தம். ராபகலும் அதை நான் சிந்தித்தால் பாக்கியவான். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பிராபனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளுமாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி நாங்கள் இங்கே ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்துமத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 105ஆம் சங்கீதம் முதல் 9 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 105 முதல் 9 வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் சேர்ந்து வாசிப்போம். அவர் ஈசாக்கு கேட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கின்றார்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கபடியே ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞான ஜெபமாலை கீர்த்தனையிலே 147வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 147. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். இது பரம ஸ்லாக்கியமே. 147வது கீர்த்தனை. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாவரமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாரையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாரையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள்
தங்கள் காத்திடுவார். உன் பாதம் காலில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் காலில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளைகளிலும் என்னை தாப்புவித்து முற்றும் ராட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்து முற்றும் ராட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளுக்கு பின் வரக்கூடிய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை. கடவுளே, பூமி அனைத்து உம்மை பணிந்து கொண்டு உம்மை புகழ்ந்து பாடுகின்றது. உமது நாமத்தை புகழ்ந்து பாடுகின்றது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், கடவுளுடைய செயல்களை பாருங்கள். அவர் மனிதரிடம் நடப்பிக்கும் கிரியைகள் அதிசயமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற படியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பொறாமனிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களிடம் கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக துணை செய்தலும். ஆமீன்.
நம்மிடம் மன உருக்கமுள்ளவராக இருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமதும் மகிமைக்காக கர்த்தார் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கு குமாரனே கடன் செலுத்தி உலகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக்குரியர். எங்கள் மனம் கேடும் பிதாவினது ஆசன தோழாயிரங்கும். நித்யா பிதாவின் மகிமையில் இயேசுவின் நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தையும் ஆளுகிற தேவரே, உம்முடைய மக்களாக நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை இரக்கமுடன் கேட்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமாதானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று ஜீவித்த சலுகைகள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 2வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது உபாகமம் புத்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. உபாகமம் 18 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேப்பிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமல் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியே எல்லாம் அவர் செய்வார். அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, அவள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவளுக்காக அவள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயிலே அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவளுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமேன்.
அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் முடிய. ரோமர் 12 6ஆம் வசனம் துவங்கி. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மிலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதல்யானையானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள். ஆசிர்வதிக்க வேண்டியது அண்டியை சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடனே கூட சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்பது. வாசி முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனும் பாக்கியவா. நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பது எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ மக்களோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பசுத்தாவினால் கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணியில் வளர் பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரை மருத்துவ ஞாயிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சம் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம்.
கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெப நிலையிலிருந்து 130 ஞானப்பாட்டில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரே கர்த்தரை துதிப்பேன் அடியேன், எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். 130 ஞானப்பாட்டில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீராய் கர்த்தாவே துதிப்பேன் அடியேன், எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். ஆயந்த பாக்கியங்களும் உம்மால் தான் வருமே, கண்டான எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே. உண்டான நன்மையாவையும் நீர் தந்தீர் கர்த்தரே, உம்மாலொழிய எதுவும் உண்டாகக் கூடாதே. ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, மீண்டுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்ணின் கருவிழியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து எங்களுடைய வேண்டுதலுக்கு விருப்பங்களுக்கு செவி சாய்த்து எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களை ஆஸ்வதித்த தயவுகளுக்காக நன்றி செலுத்திக்கிட்டோம். அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்திய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே இந்த வாரத்தில் தங்களை பிறந்த நாட்களை காணக்கூடிய மக்களையும் திருமண நாட்களை காணக்கூடிய மக்களையும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைவான ஆசுவாத்தியம், சந்தோஷ சமாதானத்தை காண்பதற்காக உதவி செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே அருமையான தாயார் நளினி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே கால்களில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த எலும்பு முறிவை ஆண்டவராக நீதாமே உமது இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவராக உமது நாமத்து நிமித்தமாக எழுந்து நடமாடி தன்னுடைய பணிகளை செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறோம். அதே போலவே அருமையுள்ள மங்களம் வில்லியம் சம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான தாயாரை உமது கருத்தில் ஒப்புடுகிறோம். ஆண்டவராக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்ற வேண்டுமா கேட்கின்றோம். வி ஐயா சாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான நாட்களில் கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தாரும் வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் கூட இருக்கட்டும். அருமையான சகோதரி பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்திய கரம் நிறைவாய் தங்கி நின்று எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளிலும் ஆண்டவராக உமது கரம் இம்மட்டுமாய் கூட இருந்தது போல தொடர்ந்து ஆஸ்வாத்தை கொடுத்து வழி நடத்துவமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஜோன் சில்வியா பிரேமலூது சாமி அவர்களுக்காகவும் ரோஸ்லின் தாரத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே சச்சிதானம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக அருமையான அவருடைய பேர பிள்ளையை ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தை செருபாலனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கரம் கூட இருக்கட்டும். அதே போலவே பாக்கியம் ஜேம்ஸ் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கரம் அவர்களோடு கூட தங்கி நின்று சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை கொடுத்து ஆஸ்வாத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அருமையான சகோதரர் பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கரம் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவராக நம்ம தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்து அவளை வழிநடத்தணுமா கேட்கின்றோம். அருமையான அடியா தன்ராஜ் அவர்களுக்காக நவநீதம் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தை ஆஸ்வத்திலும் அதே போலவே டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்திய கரம் அவளோடு தண்ணி நின்று ஆண்டவராக நீதாமே வயதான காலத்திலேயே உமது கரம் அவளோடு கூட வழி நடத்தணுமா கேட்கும். டாக்டர் கனகராஜ் ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்திய கரம் அவளோடு கூட இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமையான குடும்பத்து மக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆஸ்வத்தி வழி நடத்தணுமா கேட்கிறோம். டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நம்ம வயிற்றில் வளரக்கூடிய இரட்டை பிள்ளைகளை ஆண்டவராக உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஏற்ற வழியில தாயும் செய்யுமாய் பிரித்து எடுக்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான மகள் பிரார்த்தனா சாமுக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்திய கரம் அந்த அருமையான பிள்ளையோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவராக உமது கரம் அந்த அருமையான பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் எப்போது எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே கடந்த நாட்களே சரிய சுகவீனமுற்ற எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். அது ஆஸ்வாதம்
எங்களோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று சொல்லி அறிய முடியாமல் இருக்கக்கூடிய மக்களையும் அதை கற்று ஒப்பிடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான ஆசுவாத்தையும் சந்தோஷ சமாதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த நாளுடைய ஆசுவாத்தை நாங்கள் பூர்வமாய் பெற்றவர்களாக எங்கள் வாழ்க்கை நடத்த உதவி செய்யுமாக நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்துக்கு காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயுதம் செய்து கொள்ள வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 171 முதல் 4 சரணங்கள். ரட்சிப்பு சுத்த தயவால் அது உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்த தர்மத்தால் வரும் என்பது அவத்தம். பூலோகத்தின் கடவுளை செலுத்தி தித்த இயேசுவை அண்ணாந்து பார்க்க வேண்டும். 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். ரட்சிப்பு சுத்த தயவால் உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்த தர்மத்தால் வீரும் அன்பவத்தம். பூலோகத்தின் கடன்களாய் செலுத்தி தீர்த்த இயேசுவாய் அண்ணாந்து பார்க்க வேண்டும். தெய்வீக கட்டளைகளாய் நாம் கை கொள்ளாதே விட்டு துஸ்வாபத்தாலாகாததை எப்போது நடப்பித்து கர்த்தாவை கோபமாக்கினோம், நிர்பந்தத்தை சம்பாதித்தோம், சீர்கேடு பெருகிற்று. ஆனாலும் கட்டளையை நாம் சுய பலத்தினாலே கை கொண்டு நீதியாகலாம் என்ற காரத்தாலே நினைத்தோ நமக்காதுவோம் போலாகுணங்களாயிப்போ ஆன்மீகிற கண்ணாடி.
செய்தோம் அதுவே ஒருவரும் செல்லாது. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒருமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பதில் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. யோவான் 2 முதல் வசனம் துவங்கி. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதுக்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா. காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா. கவலை துன்பம் தீர்த்திடுவா, கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவா, கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கே தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிலும் உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமை விளங்க பண்ணுகின்றார் எங்க திருமண வீட்டில். இந்த சம்பவம் நாம் சிறு வயது முதல் வீட்டில் பெரியவங்க
தாத்தா பாட்டி, சண்டே ஸ்கூலில் டீச்சர்ஸு சொல்லி நம் மனதில் பதிந்த ஒரு காரியம். ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவரோட கூட தன்னுடைய சீடர்களையும் கூட்டிட்டு போறாரு, வாங்க எல்லாரும் போலான்னு. போன இடத்துல குறைவு, பற்றாக்குறை. அந்த குடும்பத்து மக்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறது. அந்த அவமானம் ஏற்படும் போது அதை இயேசு நிவர்த்தி செய்கிறார். எப்படி நிவர்த்தி செய்கிறார்? ஒன்றுமில்லாத இந்த தண்ணீர், கை கால் கழுவதற்காக வெளியே வைக்கப்பட்டிருந்த கர்ஜாடி, இவைகளை வைத்து இயேசு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஒன்று தெரியுமா? ஒரு கல்யாணத்தில் திடீரென்று ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா அந்த குடும்பத்தார் எந்த அளவு சிரமப்படுவார்கள் என்பதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். நான் நேரில் பார்த்துருக்கேன். சென்ட் மத்தியாஸில் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு. ரிசப்ஷனுக்கு வராங்க, எல்லாரும் வராங்க. வரக்கூடிய இடத்துல ஒருவர் நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படியே கீழே விழுந்துடுறார். இப்போ அந்த ரிசப்ஷன் அங்கே நடக்குது. எல்லாருடைய கேள்வி கூட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு. ஆனால் யாருமே சொல்லலை. ஏன்றா அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அதை சொல்லாமல் அப்படியே மூடிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஏன் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிகரமான அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு விடும். ஆகவே அதை சொல்லாமல் அதை மறைத்து விட்டார். இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா, நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன கேட்பீங்க? மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போட்டாங்க, பொண்ணுக்கு எவ்வளோ போட்டாங்க, பொண்ணு என்ன சாரி கட்டி இருந்தது, ஒருவேளை அலங்காரம் எல்லாம் நல்லா இருந்ததா, சிங்காரங்கள் நல்லா இருந்ததா, சீர்வரிசை என்ன கொடுத்தாங்க, இப்படியா கேட்போம்? என்ன சாப்பாடு போட்டாங்க அப்படிதான் கேட்போம். என்ன சாப்பாடு போட்டார்கள், சாப்பாடு எப்படி இருந்தது, ஐயோ சூப்பர், இல்லை சாப்பாடாது என்று சொல்லக்கூடிய அளவில் இப்போ இங்க நடைபெறுவது என்ன? வந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. எதுக்கு இந்த திராட்சை ரசம்? நம்ம ஊரில் பாயாசம் கொடுக்குற மாதிரி வரவங்களுக்கெல்லாம் திராட்சை ரசம் கொடுக்குறது, வந்தோடனே குடிச்சிட்டு போங்க. அதை தான் இப்போ வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் இருந்து பாட்டிலை வாங்கி அது தண்ணியில் போட்டு கரைச்சி அதில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு வரவங்களுக்கெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட இயேசு, 2வது வசனம் சொல்லுது, இயேசுவும் அவர் தாயாரும் அவருடைய சீடர்களும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம்னு சொன்னா, இயேசு சாமியுடைய அம்மா பேரு மத்தேயு சொல்ல மரியாள், கன்னி மரியாள். ஆனா அந்த யோவான் ஒரு இடத்துல கூட இந்த அம்மா பேரை சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா 12வது வசனம், யோவான் 2:12, யோவான் 6:42, யோவான் 19:25, இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட இயேசு சுவாமியுடைய அம்மா மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுனுடைய பேரை சொல்லவே இல்லை. இன்னொரு காரியம் நம்ம கேட்கலாம், ஏங்க விருந்து கூப்பிட்டா விருந்து போகணுமா, சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கிச்சன் வரைக்கும் போய், குசுனி வரைக்கும் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது, என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க இதை பார்க்குறதா வேலை? இன்னைக்கு உங்கள் வீட்டில் கிச்சன் வரைக்கும் வரவங்க யாரு? ரொம்ப நெருங்கின உறவு கொண்டவர்கள் தான் வருவாங்க. மற்றவங்கெல்லாம் வரவேற்பறையோடு நின்றுடும். அப்போ இங்க கல்யாண வீட்டில் சமையல் கட்டு வரைக்கும் போய் அது இது குறைவா இருக்கு அது குறைவா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த மரியாள் எப்படி அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லை, வேலைக்காரங்களை பார்த்து நீ போய் அவருக்கு உதவி செய்ய அவர் சொல்லுவார். உங்கள் வீட்டு வேலைக்காரங்களை நான் வேலை வாங்க முடியுமா? நான் சம்பளம் கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மரியாள் ஒரு உறவின் முறையாக இருந்திருக்க வேண்டும்.
இத காப்பி ஆஃப் அப்போக்ரிப்பா காஸ்பல் அப்படின்றதுல பக்கம் 164 சொல்லப்படுது. மணமகனுடைய பெற்றோருக்கு இவர் சகோதரியாக இருந்திருக்கலாம், அதாவது அத்தை இல்லைன்னா சித்தி. அதனாலதான் அவ்வளவு உரிமை. ஆகவேதான் அவர் உள்ளே சென்று எது இல்லை எது இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளவும் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தார். இப்ப இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த கல்யாணம் என்னைக்கு நடந்தது? இன்னைக்கு கல்யாணத்தை நம்ம என்னைக்கு வைக்கிறோம்? ஒன்று, ஞாயிற்றுக்கிழமையில வைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அது கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை தினம், அன்னைக்கு வைக்கக்கூடாது, அது ஓய்வு நாள். ரெண்டாவது, சனிக்கிழமையில அதிகமாக வைக்கிறதுல சில பேர் வைப்பாங்க. மிக முக்கியமான ஒன்று, செவ்வாய்க்கிழமையில கல்யாணமே நடக்காது. இன்னைக்கும் போய் பாருங்க, எல்லா மண்டபமும் செவ்வாய்க்கிழமை ஃப்ரீயா இருக்கும். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இதுதான் கல்யாணத்துக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள். நல்ல நேரம், காலையிலையோ சாயங்காலமோ முகூர்த்த நேரங்கள் என்று சொல்லப்படுது. ஆனா இங்க நடக்கிறது என்ன? வசனத்தை வாசித்தா தெரியும். 3ஆம் நாளிலே. எது 3வது நாள்? ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய்க்கிழமை 3. இந்த 3வது நாளில திருமணம் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. எனக்கு தெரியும், ஒரு குடும்பம் செவ்வாய்க்கிழமையில தான் கல்யாணம் நடத்தினாங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரே கல்யாணம், ஒரே நாளில் ஒரே இடத்துல கல்யாணம். ஏன் இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்கிறோம் என்று சொன்னா, ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தா, தேவன் ஒவ்வொன்றையும் படைத்து நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் என்று சொல்றோம்ல. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். 12வது வசனத்தை வாசித்தா, பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். ஒரே நாள்ல 2 முறை நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் என்று சொல்லி 10வது வசனமும் 12வது வசனம் சொல்லுவார். மீதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்லுவார். ஆகவே செவ்வாய்க்கிழமை 3வது நாளில திருமணம் நடைபெற்றது. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். 2வது காரியம், குறைவை அறிந்த இயேசு. குறைவு என்ன குறைவு? கிறிஸ்துவினுடைய தாய் மரியாள் இதை இயேசுவினிடம் கூறுகிறார். இவர் சொல்றாரு, ஸ்திரீயே. எபிரேயத்தில் 2 பதம் இருக்கு, குணாய் குணி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தை. இப்ப 2வது அதிகாரம் 4வது வசனத்துல அம்மா, அது குணாய் அப்படின்ற கிரேக்க பதம். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம், அம்மா அதோ உன் பையன் அப்படின்னு யோவானை காட்டுறாரு. சீஷன் நோக்கி அதோ உங்க அம்மான்னு சொல்றாரு. அது குணி, விழிச்சொல். எனக்கு உனக்கு என்ன அப்படின்றது எபிரேய சொல்லணி. நியாயாதிபதி புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தா, எப்தா சண்டைக்கு கூப்பிடுறாங்க. இந்த எப்தா அம்மோன் புத்திரர் ராஜா கிட்ட சொல்லி, உனக்கு எங்களுக்கு என்னப்பா சம்பந்தம்? கடவுள் இந்த வழியா போக சொன்னாரு, நாங்க போனோம். இப்போ வந்து சண்டை போடுற வரிய, எதுக்கு வர? போயிட்டு வா. உமக்கும் எனக்கும் என்ன? அதே போலவே 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்துல செருயாயின் குமாரர் தாவீதை தூஷிக்கிறான சீமையை. அவன் சொல்றான், ஏன்பா உனக்கு எனக்கு என்ன? எதுக்கு என்ன வீணா என் பெண்ணால் வந்து என்ன தூஷணம் பண்ணிட்டு இருக்க? 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனத்துல
எலியா சாரிபாத் ஒரு விதவிடத்துல உமக்கு எனக்கு என்ன. 2 ராஜாக்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல எலிசா இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்றார், எனக்கு உனக்கு என்ன. 2 நாளாகமம் புத்தகம் 35வது அதிகாரம் 21வது வசனத்துல ஓசியா, நெகேமியா இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படி வேதத்துல 5 இடங்களில உமக்கு எனக்கு என்ன. என் வேலை வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. யோவான் 7வது அதிகாரம் 6-8 வசனத்துல வாசித்தா சீஷர்களும் இயேசுவும் சீஷர்களும் பஸ்கா பண்டிகை போகும்போது இயேசு சொல்ற, என் வேலை இன்னும் வரல. இந்த நேரம், கத்தரின் நேரம் என்று சொல்லக்கூடியதுல வெள்ளிக்கிழமையில நம்ம படிச்சோம், கத்தருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவை பிடிக்க அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 12வது அதிகாரம் 23-27 வசனத்தை வாசித்தா இயேசுவை காண கிரேக்கர்கள் வந்தபோது இயேசு சொல்கின்றார், பிதாவினுடைய வேலை, மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்கின்றார். யோவான் 13வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது பஸ்கா பண்டிகைக்கான வேலை வந்தது. யோவான் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது என் வேலை, பிதாவே உமது வேலை வந்தது என்று சொல்கின்றார். அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அம்மா உங்களுக்கு எனக்கு என்ன, நீங்க ஏன் வந்து சொல்றீங்க, சொல்ல வேண்டியங்க வந்து சொல்லட்டும், சொல்ல வேண்டியங்க வந்து சொல்லலையே என்பதனுடைய அர்த்தம் தான் இது என்று சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். வீட்டுக்காரங்க வந்து சொல்லட்டும், இதை அறிந்த இயேசு குறைவை நிவர்த்தி செய்து நிறைவை அளித்திட்ட இயேசு நிறைவை கொடுக்கின்றார். குறை இருந்துச்சு, நான் முதல்ல சொன்ன 3வது நாள் என்பது செவ்வாய்க்கிழமை, அது குறை அப்படின்னு சொல்றோமே, அந்த குறைய அவர் நிவர்த்தி செய்தார். 2வது காரியம் 3வது வசனம் 25வது யோவான் 3:27 வாசிக்கும் போது சுத்திகரிப்புக்கான ஒரு தண்ணி தொட்டி வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவிட்டு வா அப்படின்றாங்களே, அதுக்காக வெளியே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், 6 கற்ஜாடிகள். ஒரு அருமையான ஒரு பக்தன் சொல்கிறார், அந்த கற்ஜாடியெல்லாம் ஏசுவாமி பார்த்தேன், எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் இந்த ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்தன் சொல்கிறான். 2 ராஜாக்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, கை கழுவ எங்க போனாலும் கூட ஒரு துண்டையும் ஒரு கையை எடுத்துக்கிட்டு அவர் கை கழுவிட்டு துண்டை கொடுத்து போகக்கூடிய ஒரு எலிசா. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தா கை கழுவிட்டு சாப்பிடுங்க, உங்க சீடர்கள் அப்படி செய்யல, அந்த நெற்கதிரை குறித்து கொண்டு இருக்கின்றார்களே என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நிறைவை கொடுக்கின்றார். வசனம் 7 சொல்கிறது, தண்ணீரை விளிம்பு மட்டாக வழிய வழிய நிரப்புங்கள், வாய் மட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கும், நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு வாசனம் இருக்கும். குறைவான எண்ணிக்கை கொண்ட 6 என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை நிறைவு தரும் எண்ணிக்கையாக இயேசு மாற்றுகின்றார். இன்னைக்கு கல்யாணங்கள் நடக்குதுல்ல, நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல, இந்த தட்டு வைக்கும் போது பாருங்க 5, 7, 9, 11, 21, 27, ஏன் ஒரு 2 தட்டு வைக்கிறது இல்லை 3 தட்டு வைக்கிறது, இந்த ஒத்தப்படையில் வைக்கணும் அப்படின்ற ஒரு சாங்கியம் அவள் கடைபிடிக்கின்றார்கள். யாரும் 6 தட்டு வைக்க மாட்டாங்க, 7 தட்டு வை அப்படின்வாங்க. அப்போ இயேசு இந்த 6 என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை
நிறைவு தரும் எண்ணிக்கையாக மாற்றுகின்றார். தண்ணீர் என்பது டிரான்ஸ்பரண்டா இருக்கும், நிறமற்றது. தண்ணீருக்கு டேஸ்ட் கிடையாது. அது தித்திக்குது அப்படின்னால சொல்ல முடியாது. தண்ணி அது மோந்து பார்த்தா எந்த விதமான வாசனை இருக்காது. ரசம் மாதிரி, கறி குழம்பு மாதிரி, சாம்பார் மாதிரிலாம் வாசனை வராது. அதுக்கு ஒளி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ருசியற்றதை, சாரமற்றதை இயேசு சாரம் உள்ளதாக மாற்றுகின்றார். இப்போ அதுக்கு ஒரு நிறம் வருகிறது, திராட்சை ரசத்தினுடைய நிறம். அதுக்கு இப்போ ஒரு சாரம் வருகிறது. இப்போ அதுக்கு ஒரு மனம் வருகிறது. அதுக்கு இப்போது ஒளி வருகிறது. அது இப்போது ருசிக்கிறது. இன்னைக்கு இயேசுனுடைய கைகளிலே நீ கொடுக்கப்பட்டா உன் வாழ்க்கையில நிறமற்ற உன்னை, சாரமற்ற உன்னை, மனமற்ற உன்னை, ஒளியற்ற உன்னை, ருசியற்ற உன்னை எல்லாவற்றையும் மாற்றுகின்றார். ஒரு காரியத்தை நம்ம கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு சொன்னா, when it happens, எப்போ இது நடந்தது? எப்போ இது நடந்தது? சந்தோஷமான கல்யாண சூழ்நிலை துக்கமான சூழ்நிலையாய் மாறின போது மீண்டும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில துக்கம் இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல நீ சொன்னேன்னு சொன்னா, உன் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது, where it happens, அது எந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்றது? கலிலேயாவில் உள்ள ஒரு சிற்றூர், கானா என்று சொல்லக்கூடிய ஊர்ல உள்ள ஒரு ஏழை தச்சர் குடும்பம். ஏன்னா ஏசாமியையும் அவங்க அம்மாவை அழைச்சாங்கன்னு சொன்னா அது ஒரு தச்சு குடும்பத்தை சேர்ந்தது தான் இருக்கணும். ஒரு ஏழை தச்சர் குடும்பத்தில் இது நடக்குது. why it happens, ஏன் எதற்காக நடைபெற்றது? அவளுக்குரிய மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல, மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய விதத்துல பெரிய காரியத்தை சிறிய வீட்டில் இயேசு நடத்துகின்றார். பெரிய காரியத்தை ஒரு சிறிய வீட்டில் இயேசு நடத்துகின்றார். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னா, என் சின்ன வீட்டில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய, ஒரு ஏழையான நம்முடைய வீட்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவை அழையுங்கள். இன்வைட் ஜீசஸ். எல்லாவற்றுக்கும் இயேசுவை கூப்பிடுங்க. உங்க வீட்டில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க. இயேசு வருவார். வருவாரா? கண்டிப்பா வருவார். கூப்பிட்டா வருவார். ரெண்டாவது, இயேசுவை நினையுங்கள். குறை வருதா? இயேசுவை நினைங்க. உடனே வியாதி வருதா? இயேசுவை நினைங்க. சந்தோஷம் வருதா? இயேசுவை நினைங்க. சரீரத்தில் சுகவீனமா? இயேசுவை நினையுங்கள். சரீரத்தில் சுகம் பெற்றீர்களா? இயேசுவை நினையுங்கள். ரிமெம்பர் ஜீசஸ். உங்க வாழ்க்கையில இயேசுவை நினைவு கூறுங்கள். மூன்றாவது காரியம், ரிஜாய்ஸ் இன் ஜீசஸ். இயேசுவோடு சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். இன்னைக்கு இதுதான் சத்தியமா இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை நினையுங்க, இயேசுவில மகிழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய இல்லத்துல, இல்லை என்று சொல்லக்கூடிய இயலாமையினுடைய வீட்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கண்ணில் முடி ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, குறைவான எண்ணிக்கையை
நிறைவான எண்ணிக்கையாய் மாற்றக்கூடிய ஆண்டவராக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எப்போதும் உம்மை அழைக்கவும் நினைக்கவும் உம்மில் மகிழவும் எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே குறைவுகளை அங்கீகரித்து நிறைவை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய ஆண்டவர், நிறைவான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தணுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறுகிறது. யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஞாயிறு பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வழக்கம் போல மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அதே போலவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை உண்டு. அனைத்து காரியங்களையும் பங்கு பெறுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அனைத்து காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 172வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். ஞானப்பாட்டின் 172 முதல் 4 சரணங்கள். கிறிஸ்தவர்களே, நாம் கர்த்தரின் ஆச்சரியமான பெரிய உபகாரத்தின் உயர்த்தை கேட்டதான மன மகிழ்ச்சியுடனே இருந்து அதன் பேரிலே சங்கீதம் பாட வேண்டும். 172வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். கிறிஸ்தோகளே, நாம் கர்த்தரின் ஆச்சரியமான பெரிய உபகாரத்தை உயர்த்தி கேட்டதான மனமகிழ்ச்சியோடே இருந்து அதன் பேரிலே சங்கீதம் பாட வேண்டும். பேயால் கட்டுண்டு சாவுக்கு நேராய் வழி நடந்தே தினமே ஜென்ம பாவத்து
மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, எப்போதும் நாங்கள் உம்மை அழைக்கவும் உம்மை நினைக்கவும் உம்மிலே மகிழவும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளும் படைத்திருக்கிற அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழிநடத்தணுமா நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பிராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவினால் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையெட்டி செய்ய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதிகளில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவியினால் நிரப்பி அவள் பாடுகள் மத்தியிலே உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பிவாரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததி தழைத்துவங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்றதாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிற்பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் திரும்பி தரிசித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்ல மகிமை என்ன நினைக்க சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. துதி பாடலாக 326 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 326. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டிகருக்கு தோத்திரம் புகழ்ச்சி. அவரை நேசம் மா பெரிதாமே. மைந்தனை தந்த பரமபிதாவை போற்றுவோமாக. 326 ஞானப்பாட்டு. சிருஷ்டிகருக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி. அவரின் நேசம் மாபெரியதாமே. மைந்தனை தந்த பரமபிதாவை போற்றுவோமாக. ரட்சகருக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி. கிறிஸ்து கேட்டோரை தேடி ரட்சித்தாரே. நாமொருமித்து அவரை துதித்து போற்றுவோமாக. தூயாவியார்க்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி. திருச்சபையாய் கிறிஸ்துவனை காப்பார். சகுருவான ஆவியாய் எல்லாரும் போற்றுவோமாக. ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக பராபரனே, உமக்கு இப்பொழுது இனிமேல் என்றைக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த திருவார்த்தையை கேட்டு நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கணிகளை கொடுக்கும்படி தேவர் எங்களுக்கு துணை செய்தரும். எங்களுடைய போக்கை வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை தந்தர வேண்டும் என்று பணித மனதோடுமை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராவனுக்கு ஸ்தோத்திரம்.